Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல எஸ்ஐஆர்னு சொல்லக்கூடிய வாக்காளர் கணக்கீட்டு படிவத்தை எப்படி ஆஃப்லைன் மோடுல நம்ம ஃபில் பண்ணி சப்மிட் பண்றது அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். அதாவது ஒவ்வொரு தொகுதி வாரியாக இந்த கணக்கீட்டு படிவம் அப்படிங்கறது பிஎல்ஓ மூலமா உங்களுக்கு கொடுத்துட்டு வராங்க. நிறைய பேருக்கு காமன் டவுட் என்ன அப்படின்னா இதை எப்படி ஃபில் அப் பண்ணணும், இதை ஃபில் பண்ணி யார்கிட்ட போயிட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஒரு டவுட் இருக்குது. இந்த டவுட்ஸ் நம்ம கிளியர் பண்ண போறோம். அது மட்டும் இல்லாம இந்த ஃபார்ம் எப்படி நம்ம ஃபில் அப் பண்றது, உங்க வீட்ல ஒரு 4 பேர் இருக்காங்க அப்படின்னா அந்த 4 பேருக்குமே எப்படி ஃபில் அப் பண்றது அப்படிங்கறத பத்தி நம்ம ஒரு கிளியரான ஒரு அப்டேட்டா தான் இது இருக்க போகுது. சோ இந்த வீடியோ ஃபுல்லா பாத்தீங்க அப்படின்னா இந்த எஸ்ஐஆர் ஃபார்மை ஈஸியாவே நீங்களே என்ன பண்ணிக்கலாம்னா ஃபில் அப் பண்ணிக்கிற முடியும். சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனேபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல எஸ்ஐஆர்னு சொல்லக்கூடிய இந்த வாக்காளர் கணக்கீட்டு படிவம் அப்படிங்கறத நம்ம ஃபில் அப் பண்ண போறோம். இது எதுக்காக கொடுக்குறாங்க அப்படின்னா வாக்காளர்களோட விவரங்களை கலெக்ட் பண்றதுக்காக தான் இந்த ஒரு ஃபார்ம் அப்படிங்கறத கொடுக்குறாங்க. ஏன்னா 2026ல சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது இல்லையா, அதுக்கான தீவிரமான பணிகள் அப்படிங்கிறது இப்பவே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நவம்பர் 4ஆம் தேதியில இருந்து டிசம்பர் 4ஆம் தேதி வரைக்கும் இந்த ஒரு ஒர்க் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்குது. ஸோ உங்களுடைய தொகுதி எல்லாமே பிஎல்ஓ மூலியமா உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஃபார்ம் கொடுப்பாங்க, எஸ்ஐஆர் ஃபார்ம். இந்த ஃபார்மை நீங்க ஃபில் பண்ணி அவங்க கிட்டே சப்மிட் பண்ணணும். சரிங்களா? ஓகே, இப்போ இந்த ஃபார்ம் எப்படி இருக்கும், என்ன மோடல் நம்ம ஃபில் அப் பண்ணணும் அப்படிங்கிற பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி எப்படி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஆஃப்லைன் மோட்ல கொடுத்துருந்தாங்க. இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் அப்படிங்கிறது உங்க வீட்டுக்கே தேடி கொடுப்பாங்க. எங்க வீட்டுக்கு வரலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒன்றும் ஃபீல் பண்ண வேண்டாம். ரொம்ப சிம்பிள். உங்களுடைய தொகுதிக்கு உங்களுடைய பிளாக்குக்கு கண்டிப்பா வருவாங்க பிஎல்ஓ மீன்ஸ் பூத் லெவல் ஆஃபீஸர்னு சொல்லுவோம். இவங்க கண்டிப்பா ஒவ்வொரு வீட்டுக்குமே கொண்டாந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ இப்போ உங்க வீட்டில் 4 பேர் இருக்காங்க அப்படின்னா 4 பேருமே தனியா எடுத்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஏன்னா ஏற்கனவே உங்களுடைய நேம், உங்களுடைய எபிக் நம்பரு, உங்களோட அட்ரஸ் எல்லாமே உங்களுக்கு இந்த இடத்துல இருக்கும். அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ப்ரொவைட் பண்ணுவாங்க. சரிங்களா? இதுதான் பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு எஸ்ஐஆர்னு சொல்லக்கூடிய வாக்காளர் கணக்கீட்டு படிவம். இந்த படிவத்தை எப்படி ஃபில் அப் பண்ணணும் அப்படிங்கிற பார்க்கலாம். இல்ல பார்ட் வைஸா தனியா பிரிச்சு கொடுத்துருக்காங்க. இதுல சில குழப்பங்கள் அப்படிங்கிறது இருக்கு. சரிங்களா? சில பேர்லாம் டிஎம் பண்ணி இன்ஸ்டால டிஎம் பண்ணீங்க ப்ரோ, எப்படி ஃபில் அப் பண்ணணுங்கிற உங்க ஸ்டைல்ல நீங்க சொன்னீங்கன்னா பெட்டரா இருக்கும்னு சொல்லிட்டு சில பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. சரிங்களா? ஓகே, இப்போ இந்த எஸ்ஐஆர்னு சொல்லக்கூடிய இந்த கணக்கீட்டு படிவத்தை எப்படி ஃபில் அப் பண்றது அப்படிங்கிற ஒன் பை ஒன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். இந்த ஃபார்ம் யார் ப்ரொவைட் பண்றாங்க அப்படின்னா எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. இவங்க தான் நம்மளுக்கு இந்த ஒரு ஃபார்ம் கொடுக்குறாங்க. இதுல ஃபர்ஸ்ட் மேல இருக்கக்கூடிய டாப் கார்னர் டாப்ல இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன இருக்கும் அப்படிங்கிற பார்க்கும்போது உங்களுடைய பெயர், வாக்காளர் புகைப்பட அடையாள அட்டை எண், அதாவது எபிக் நம்பர்னு சொல்லக்கூடிய உங்களுடைய ஓட்டர் ஐடி நம்பரு, முகவரி, சட்டமன்ற தொகுதி பெயர், பகுதி எண், வரிசை எண், உங்களுடைய போட்டோ அப்படிங்கிறது கண்டிப்பா இந்த இடத்துல இருக்கணும். வித் கியூஆர் கோடோட உங்களுக்கு இருக்கும். இப்போ இந்த இடத்துல உங்களுடைய போட்டோ அவைலபிளா இருக்கும் பிளாக் அண்ட் ஒயிட்ல. இப்போ கரண்ட்ல இருக்கக்கூடிய போட்டோவை நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணணும். கண்டிப்பா பேஸ்ட் பண்ணணுமான்னு கேட்டீங்கன்னா கட்டாயமா நீங்க பேஸ்ட் பண்ணி தான் ஆகணும். சரிங்களா? ஓகே, ஒன்ஸ் இந்த இடத்துல மேல இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஒன்ஸ் கரெக்டா இருக்கா அப்படிங்கிற நீங்க செக் பண்ணிக்கோங்க. அப்படி தப்பா இருக்கு அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதை நம்ம ரெட்டிஃபை, அதாவது சரி பண்ணிக்கலாம். இப்ப 2வது காலம்ல, அதாவது செகண்ட் ஆப்ஷன்ல நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா உங்களோட டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க. கரண்டா உங்களோட 10th மார்க் ஷீட்ல என்ன டேட் ஆஃப் பர்த் இருக்கோ அதை பேஸ் பண்ணி கொடுங்க. ஏன்னா 10th மார்க் ஷீட்ல தான் நம்மளுடைய தலையெழுத்து. அதுல இருக்கக்கூடிய விஷயத்தை தான் அடுத்தடுத்து நம்மளோட ஆதார் கார்டு, பேன் கார்டு, ஓட்டர் ஐடி, டிரைவிங் லைசன்ஸ், மற்றபடி இருக்கக்கூடிய விஷயத்துக்கு எல்லாத்துக்குமே நம்ம கொடுக்க முடியும். அப்படிங்கறதுனால உங்க 10th மார்க் ஷீட்ல டேட் ஆஃப் பர்த் எப்படி இருக்கோ அதே போல டேட், மந்த், இயர் அப்படிங்கறத எழுதிக்கோங்க. அதே மாதிரி ஆதார் எண், கண்டிப்பா ஆதார் எண் கம்பல்சரியா கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. பட் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு மேண்டேட்டரியா இருக்கு அப்படின்னா நீங்க கொடுங்க. பட் இந்த இடத்துல கம்பல்சரி இல்ல, விருப்பம் இருந்தால் மட்டும் நீங்க இந்த இடத்துல போட்டுக்கோங்க. அதே மாதிரி உங்களோட கான்டாக்ட் நம்பர், பிரைமரியான கான்டாக்ட் நம்பர் கொடுங்க. சும்மா அன்யூஸ்ல இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பர் கொடுக்க வேண்டாம். சரிங்களா? நெக்ஸ்ட் இந்த இடத்துல தாயின் பாதுகாவலர் பெயர், அதாவது நீங்க மேரேஜ் ஆயிருக்கீங்க அப்படின்னா நீங்க ஹஸ்பண்ட் நேம் போட்டுக்கலாம். மேரேஜ் ஆகாதவங்களா இருக்கீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா ஃபாதர் நேமே நீங்க இந்த இடத்துல கொடுத்துக்கலாம். சரிங்களா? இந்த இடத்துல அவங்க பேர் போட்டுக்கோங்க. அதே மாதிரி தாயின் பாதுகாவலரோட வாக்காளர் புகைப்பட அடையாள அட்டை எண், அதாவது எபிக் நம்பர் சொல்லக்கூடிய ஓட்டர் ஐடி நம்பரை நீங்க இந்த இடத்துல கொடுக்கணும். யாருடைய நம்பர் கொடுக்கணும் அப்படின்னா அப்பா நம்பர் கொடுக்கலாம், அப்படின்னா அம்மாவுடைய ஓட்டர் ஐடி நம்பர் கொடுக்கலாம். இல்ல நான் மேரேஜ் ஆயிட்டு ஹஸ்பண்ட் வீட்டுக்கு போயிட்டேன் அப்படின்னா நீங்க ஹஸ்பண்ட் நேம் ஓட்டர் ஐடி நம்பரை கூட இந்த இடத்துல கொடுக்கலாம். பாதுகாவலர் அப்படின்னா அது ஒரு கார்டியன் தான். சரிங்களா? அதனால
ஹஸ்பண்ட் நேம் நம்பர் கூட நீங்க இந்த இடத்துல கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து தாயின் பெயர் அப்படிங்கிற இடத்துல வந்து உங்களுடைய அம்மா பெயரை வந்து எழுதிக்கோங்க. அவங்களுடைய வாக்காளர் அடையாள அட்டை என்ன இந்த இடத்துல எழுதிக்கோங்க. அதே மாதிரி வந்து துணைவரின் பெயர், அவங்களோட பெயர் வந்து நீங்க மேரேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த இடத்துல கொடுங்க. மேரேஜ் ஆகாதவங்களா இருக்கீங்க அப்படின்னா இது கம்பல்சரியா கொடுக்க தேவையில்லை. ஜஸ்ட் வந்து இந்த இடத்துல ஒரு கோடு மாதிரி போட்டுக்கோங்க. சரிங்களா? ஓகே, அடுத்த காலம்ல வந்து நம்ம வந்து ஃபில்அப் பண்ண வேண்டிய விஷயங்கள் வந்து என்ன அப்படிங்கிற பார்க்கும்போது இதுல என்ன தெளிவா நம்ம வந்து புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த டேப்ல, அதாவது இந்த இடத்துல கீழே இருக்க 2 டேப் அதெல்லாம் நிறைய பேருக்கு வந்து காமன் டவுட் வந்து இருக்குது. உங்களது விவரங்களை வந்து 2002 அல்லது 2005 சிறப்பு தீவிர திருத்த வாக்காளர் பட்டியலில் இருந்தால் அந்த பட்டியலில் உள்ள விவரங்களை வந்து தேவை இருப்பினும் நீங்க வந்து கண்டிப்பா வந்து நிரப்ப வேண்டும் அப்படிங்கிற வந்து கொடுத்திருக்காங்க. சரிங்களா? முந்தைய தீவிர திருத்தத்தில் உள்ள வாக்காளர் பட்டியலில் உள்ள வாக்காளர் விவரங்கள் அப்படிங்கிற கேட்டிருக்காங்க. இந்த இடத்துல வாக்காளர் பெயர் அப்படிங்கிற இடத்துல வந்து உங்களோட பெயரை வந்து போட்டுக்கோங்க. அதே மாதிரி அதாவது 2000 என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 2002 2005 அப்படிங்கிற இந்த கான்செப்ட் தான். சரிங்களா? அந்த இடத்துல நீங்க வந்து கொடுத்துருக்கீங்க கொடுக்கல அப்படின்னாலும் உங்களோட பெயரை, வாக்காளர் பெயர் அப்படிங்கிற இடத்துல உங்களோட பெயர் வந்து எழுதிக்கோங்க. அதே மாதிரி வந்து உங்களுடைய எபிக் நம்பர், ஓட்டர் ஐடி நம்பர் எழுதிக்கோங்க. அதே மாதிரி உறவினர் பெயர் அப்படிங்கிற இடத்துல உங்களோட ஃபாதர் நேம் அப்படின்னா ஹஸ்பண்ட் நேம் எழுதிக்கோங்க. உறவு முறை அப்படிங்கிற இடத்துல உறவு முறை எழுதிக்கோங்க. அதே மாதிரி மாவட்டம் அப்படிங்கிற இடத்துல நீங்க எந்த மாவட்டத்தை எழுதிக்கோங்க. எந்த மாநிலம், தமிழ்நாடு அப்படிங்கிற எழுதிக்கோங்க. சட்டமன்ற தொகுதியின் பெயர், இந்த சட்டமன்ற தொகுதி அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா வேற ஒண்ணுமே கிடையாது, உங்களுடைய எம்எல்ஏ தொகுதி தான். சரிங்களா? ஓகே, இப்போ இந்த உங்களுடைய எம்எல்ஏ தொகுதி வந்து எங்க இருக்கும், எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா உங்க ஆதார் கார்டுடைய பேக் சைடில் வந்து பின்னாடி திருப்பி பார்த்தீங்க அப்படின்னாலே அதுல இருக்கும். அதை பார்த்து இந்த இடத்துல எழுதிக்கோங்க. சரிங்களா? அதே மாதிரி சட்டமன்ற தொகுதியின் பெயர் எண் அப்படிங்கிற கேட்டிருக்காங்க இல்லையா, மேலேயே உங்களுக்கு வந்து டாப்லேயே வந்து கொடுத்துருப்பாங்க ஏற்கனவே. இந்த இடத்துல வந்து இருக்கும். சரிங்களா? இந்த இடத்துல வரிசை எண் இருக்கும், என்ன சட்டமன்ற தொகுதி இருக்கும். அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா பாகம் எண் இருக்கும். இது எல்லாத்தையுமே அப்படியே நீங்க பார்த்து இந்த இடத்துல வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா எழுதிக்கோங்க. சப்போஸ் வந்து மேல ஏற்கனவே கொடுத்தக்கூடிய எக்ஸிட்டிங் டேட்டா வந்து தப்பா இருக்கு அப்படின்னா நீங்க சரியா கரெக்டா வந்து உங்க பேரண்ட் கிட்ட கேட்டு பார்த்து நீங்க வந்து எழுதிக்கோங்க. பாகம் நம்பர், வரிசை எண் இது எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து வரும். அதே பார்த்து நீங்க எழுதிக்கோங்க. அப்படி உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்க ஆன்லைன்லயே கூட பார்த்து செக் பண்ணி எழுதிக்கலாம். அதுக்கான வெப்சைட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இதை வந்து ஃபில்அப் பண்ணிக்கோங்க லெஃப்ட் சைடில் இருக்கிறத. இப்போ ரைட் சைடில் இருக்கக்கூடிய விஷயத்தை நம்ம வந்து ஃபில்அப் பண்ண போறோம். ரைட் சைடில் வந்து அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, முந்தைய சிறப்பு தீவிர திருத்த பட்டியலில் உங்களது பெயர் இல்லாவிட்டால் உங்களது தந்தை, தாய், தாத்தா, பாட்டி ஆகியோரின் பெயர்கள் அந்த பட்டியலில் இருந்தால் அவர்களோட விவரங்களை நீங்க வந்து நிரப்பலாம் அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. பட் இந்த இடத்துல வந்து இப்போ லேட்டஸ்டாலாம் நீங்க வந்து ஓட்டர் ஐடி எடுத்திருக்கீங்க, அதெல்லாம் கம்பல்சரி அதெல்லாம் வந்து கொடுக்க தேவையில்லை. இதை நீங்க வந்து தேவைப்பட்டா நீங்க கொடுங்க, அப்படி இல்லைன்னா நீங்க இந்த இடத்துல வந்து விட்டுருங்க. சரிங்களா? விட்டதுக்கு அப்புறம் அப்படி கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணி வந்தீங்க அப்படின்னா ஃபைனலா நம்மளுடைய டிக்ளரேஷன் வந்து கேட்டிருக்காங்க. மேற்கண்ட அனைத்து விபரங்கள் நிரப்பப்பட்ட கணக்கீட்டு படிவத்தில் நீங்களோ அல்லது உங்களது குடும்பத்தில் 18 வயது நிரம்பிய உறுப்பினர் கையொப்பம் இடது பிரிவிலர் கண்டிப்பா நீங்க வந்து சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. வாக்குச்சாவடி நிலை அலுவலரிடம் சமர்ப்பிக்கவும் அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. அதாவது இது எல்லாத்தையுமே ஃபில் பண்ணி உங்களுடைய சிக்னேச்சர் அப்படின்னா இடது பெறுவருடைய கைரேகை இதை நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா சப்மிட் பண்ணணும். அது யார் வந்து சப்மிட் பண்ணணும் அப்படின்னா அப்ளிகண்டே நீங்க வந்து சப்மிட் பண்ணலாம். அப்படின்னா உங்க வீட்டுல யாராச்சும் 18 வயசுக்கு மேல நிரம்பிய உறுப்பினர் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க மூலியமா கூட நீங்க வந்து இது வந்து சப்மிட் பண்ணலாம். இந்த இடத்துல உங்களுடைய சிக்னேச்சர் வந்து போட்டுக்கோங்க. போட்டதுக்கு அப்புறம் இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா பிஎல்ஓ கிட்ட கொடுத்து நீங்க வந்து ப்ரொசீட் பண்ணிட வேண்டியதான். இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா எஸ்ஐஆர்னு சொல்லக்கூடிய வாக்காளர் கணக்கீட்டு படிவம் ஃபில்அப் பண்றதுக்கு உண்டான ப்ரொசீஜர். சாம்பிள் ஃபார்ம் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துட்றேன். உங்க ஏரியாவுக்கு இன்னமும் வந்து கொடுக்கல அப்படின்னா கண்டிப்பா வந்து வருவாங்க, வெயிட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி தான் நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா எஸ்ஐஆர் கணக்கீட்டு படிவத்தை வந்து ஃபில்அப் பண்ணணும். ஃபில்அப் பண்ற ஏதாச்சும் வந்து உங்களுக்கு வந்து டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் அப்டேட்ல இருந்து மீட் பண்ணுவோம். தேங்க்யூ, ஆல் த பெஸ்ட், காட் பிளஸ் யூ.